ரஞ்சிதா, ரிலாக்ஸா இரு. டாக்டர் சொன்னதே நினைச்சிட்டு இருக்கியா? உங்க அக்காவுக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாத. டாக்டர் நம்பிக்கையா எதுவுமே சொல்லலையே அருண். எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லலையே. ரிசல்ட்டை பொறுத்து தான் எதுவும் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. சீரியஸா எதுவும் இருக்காதுன்னு பாசிட்டிவா நம்புவோமே. ரஞ்சிதா, நீ டிஸ்டர்ப்டா இருப்பேன்னு எனக்கு தெரியும். நான் உன்னை டைவர்ட் பண்றதுக்காக தான் இங்க உன்னை நான் கூட்டிட்டே வந்தேன். ஆனா இங்க வந்து டல்லாவே இருந்தா எப்படி ரஞ்சிதா? சாரி அருண். இந்த வேதனையிலயும் எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் என்னன்னு தெரியுமா? நீங்க என் கூட இருக்கிறது தான். என்னாச்சு? ஒன்னும் இல்ல அருண். அக்காவை பத்தின கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க என்ன கூட்டிட்டு போனது, ஹாஸ்பிட்டல்ல துணையா நின்னது, இப்ப எனக்கு தைரியம் சொல்றதுன்னு இது எல்லாமே என் மனசுக்கு அவ்வளோ நிம்மதியா இருக்கு. ரஞ்சிதா, இந்த நிம்மதி உன்னை விட்டு போகவே போகாது. நான் இனிமே இப்படிதான் இருக்க போறேன், ஓகேவா? தேங்க்ஸ் அருண். தேங்க்ஸா? ஒரு நிமிஷம். ஹலோ. சொல்லுங்க செல்வம். ஹலோ அக்கா, சுதா உங்ககிட்ட ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து சைன் வாங்க சொன்னா. எங்க வரணும்? நான் இப்போ இந்த ஸ்மார்ட் ஹோட்டல்ல தான் இருக்கேன். உங்க சைன் அர்ஜென்ட்டா வேணுமே அக்கா. செல்வம், கொஞ்சம் இங்க வந்து சைன் வாங்கிக்க முடியுமா? சரிக்கா, வந்துடுறேன். ரஞ்சிதா, யாரு? நம்ம செல்வமா? ஆமாங்க. ஏதோ சைன் போடணும்னு பேசிட்டு இருந்த. ஆமா அருண், என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி இன்னும் கொஞ்ச நாள்ல பெரிய பிசினஸ் விமனா மாற போறா. அவ யாருன்னு சொல்லுங்க பாப்போம். உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தினா அது ஜான்சி மட்டும் தான் இருக்காங்க. ஆனா அவங்களும் இங்க இல்லையே, சிங்கப்பூர்ல தான் இருக்காங்க. அவங்கள தவிர்த்து வேற யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. அருண், அவங்க உங்களுக்கும் நல்லா தெரிஞ்சவங்க தான், ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான். சொல்ல போனா உங்களுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸ். எனக்கு க்ளோஸா? ரஞ்சிதா, யாரு? அப்படி யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. அட என்ன அருண், நீங்க இவ்ளோ க்ளூஸ் கொடுத்துட்ட இன்னும் கூட கண்டுபிடிக்க முடியலையா? ரஞ்சிதா, நீயே சொல்ல, யாரு? அது பிசினஸ் ஆரம்பிக்க போறது வேற யாரும் இல்ல, என் ஃப்ரெண்டு உங்க தங்கச்சி சுதா தான். சுதாவா? ஏய், என்ன காமெடி பண்றியா நீ? நான் எங்க காமெடி பண்ண போறேன்? காமெடி பண்ற விஷயமா இது? நான் நிஜமா தான் சொல்றேன் அருண். ஏய், என்னால நம்பவே முடியல ரஞ்சிதா. சுதா எப்படி? ஏன் பிசினஸ் பண்ற அளவுக்கு சுதாக்கு டேலண்ட் இல்லங்கறீங்களா? நான் அப்படிலாம் சொல்லவே இல்ல. அவ இது வரைக்கும் பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி காட்டுனதும் கிடையாது, அத பத்தி பேசுனதும் கிடையாது. எனக்கு அதான் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அவளுக்கு உள்ளுக்குள்ளேயே சின்னதா ஐடியா இருந்திருக்கும் போல இருக்கு. அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இப்பதான் அவளுக்கு நேரம் அமைஞ்சிருக்கு. அவளுக்கு நிறைய சம்பாதிக்கணுமா, குடும்ப பாரத்தை சுமக்கிறதுல அண்ணனுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு அவ ஆசைப்படுறா. அதுக்கு பிசினஸ் தான் சரியா இருக்கும்னு அவ நினைக்கிறா. அருண், என்ன ஆச்சு? திடீர்னு ஒரு மாதிரி சீரியஸ் ஆயிட்டீங்க. ரஞ்சிதா, மத்த 2 பேரை விட சுதா எனக்கு ரொம்ப க்ளோஸ். எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுவா. ஆனா பிசினஸ் பண்றத பத்தி மட்டும் ஏன் சொல்லாம விட்டான்னு எனக்கு தெரியல.